வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு கணக்கு பாடம். 4வது பாடம் பின்னங்கள். பயிற்சி புத்தகத்தில் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். படங்களை உற்று நோக்கி வண்ணமிடப்பட்ட பகுதியை குறிக்கும் பின்னங்களை எழுதுக. சமான பின்னங்களை கோடிட்டு இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க. இடது பக்கத்தில் முதல் படத்தை பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே அது பின்னத்தில் எழுதி காட்டியிருக்காங்க 4-3 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பொருத்தமானதை வலது பக்கம் கோடு போட்டு இணைச்சிருக்காங்க பாருங்கள் 8-6. இதே போல் மற்றவைகளுக்கும் நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். அதை பொருத்தமாக கோடு போட்டு இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் கோடு போட்டு இணைச்சிக்கோங்க. வண்ணமிடப்பட்ட பாகங்களை உற்று நோக்கி சமான பின்னங்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் படத்தை பாருங்கள். 2-1 அப்படின்ட்டு பின்னத்தை நம்ம எழுதியிருக்கிறோம். பக்கத்தில் பாருங்கள். அடுத்து 2வது படத்தை பாருங்கள். 4-2, அடுத்து 8-4, கடைசியாக உள்ளது 16-8. கீழே அதே போல் பாருங்கள் 4-3, 8-6, 16-12. இதே போல் கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்களை எண்ணி நம்ம பின்னத்தில் எழுதி காட்டணும். அடுத்த பக்கம் பாருங்கள். சமான பின்னத்தை உருவாக்கும் பாகங்களுக்கு மட்டும் வண்ணமிட்டு பின்னத்தை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். வட்டம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அதை அவங்க எழுதி காட்டியிருக்காங்க பாருங்கள். 2-1. அடுத்து 2வது வட்டத்தை பாருங்கள். 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதனால் 4-2 பகுதிக்கு மட்டும் கலர் பண்ணியிருக்காங்க. 4-2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னத்தில் எழுதியிருக்காங்க. அடுத்து 3வது படத்தை பாருங்கள். 6-3. 4வது படத்தை பாருங்கள். 8-4. இதே போல் அவங்க முதல்ல எழுதி காட்டியிருக்காங்க. அடுத்த படத்தை நாம் செஞ்சுருக்கோம் பாருங்கள். முதல் படத்தை பாருங்கள். 4-1. 2வது படத்தை 8 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 8-2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். 3வது படத்தை பாருங்கள். 12 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 12-3 அப்படின்ட்டு கலர் பண்ணியிருக்கிறோம். முதல் படத்தில் 4-1 அப்படின்ட்டு பின்னத்தை எழுதியிருக்கிறோம். அதோட சமான பின்னமாக அடுத்தடுத்த படத்தில் வரக்கூடியதை நாம் பிரித்து வண்ணமிட்டு கீழே பின்னத்தில் எழுதியிருக்கிறோம். அடுத்து 3வது படம் பாருங்கள். இதுவும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள். 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பகுதிக்கு வண்ணமிட்டிருக்காங்க. 3-1 அப்படின்ட்டு முதல் கட்டத்துக்குள்ளே பின்னத்தை எழுதியாச்சு. 2வது படம் பாருங்கள். பக்கத்தில் 6 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 2 பகுதிகளுக்கு மட்டும் வண்ணமிட்டிருக்கோம். 6-2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். அடுத்த படம் 12 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 4 பகுதிகளுக்கு மட்டும் நம்ம வண்ணமிட்டிருக்கோம். 12-4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ள அந்த பின்னத்தோட சமான பின்னங்கள். 4வது பாருங்கள். முதல் படத்தில் 5-1, 2வது படத்தில் 10-2, 3வது படத்தில் 15-3. இதே போல் நீங்களும் வண்ணமிட்டு பின்னத்தை கட்டத்துக்குள்ளே எழுதிக்குங்க. படம் குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னத்தை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் படத்தை பாருங்கள். இந்த பிக்சருக்கு பொருத்தமான பின்னம் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கல, அதோட சமான பின்னம் கேட்டிருக்காங்க. இந்த பிக்சருக்கு பொருத்தமான பின்னம் அப்படின்னாக்கா 3-1 அப்படிங்கிறது தான். அதோட சமான பின்னம் 6-2 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதை நம்ம வட்டம் போட்டிருக்கோம். அடுத்த படமும் அதே போல் பாருங்கள். 6-3 அப்படின்ட்டு வரணும். அதோட சமான பின்னம் இங்கே 3 ஆப்ஷனில் எது இருக்குதுன்னு பாருங்கள். கடைசியாக இருக்குது பாருங்கள் 12-6. இதுதான் அதோட சமான பின்னம். அதை வட்டம் போட்டிருக்கோம். 3வது படம் பாருங்கள். 6-2 அப்படின்ட்டு பின்னத்தில் அவங்க படம் போட்டிருக்காங்க. 6-2 அதுக்கு சமான பின்னம் இங்கே 2வது இருக்குது பாருங்கள் 12-4. அதை வட்டம் போட்டிருக்கோம். அடுத்த பக்கத்தில் ஓரின பின்னங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள் நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க. நடுவில் பின்னங்கள் எழுதியிருக்காங்க. ஓரின பின்னங்களுக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க. நாம் வண்ணமிட்டிருக்கோம் பாருங்கள். முதல்ல ஓரின பின்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பகுதி தொகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பகுதி அப்படிங்கிறதுல ஒரே நம்பராக வரும். நம்ம வண்ணமிட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பின்னத்தில் பார்த்திங்கன்னா பகுதி எல்லாத்துலேயுமே 10 தான் வரும். தொகுதி மாறி மாறி வரும். பகுதி மட்டும் ஒரே எண் வரும்.
அந்த மாதிரி வரக்கூடிய பின்னங்கள் தான் ஓரின பின்னங்கள். அடுத்து வண்ணமிடப்பட்டுள்ள பாகத்தின் பின்னத்தை எழுதி பகுதியை உற்று நோக்குக, அவற்றுள் ஓரின பின்னங்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னத்தை கீழே ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. 8 2 அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. அடுத்தது நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள், 5 2 8 4 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதுக்கு கீழே பாருங்கள், 2 1 6 3. அடுத்து கீழே பாருங்கள், 8 5 4 2 8 3 அப்படின்ட்டு பின்னத்தை அந்த கட்டத்துக்குள்ளே மேலே அந்த படத்தை பார்த்து நம்ம எழுதிக்கணும். ஓரின பின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ள அந்த பின்னத்திலிருந்து ஓரின பின்னங்களை மட்டும் எடுத்து நம்ம கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்கள். பகுதியில் 8 அப்படின்ட்டு வரக்கூடிய பின்னங்கள் 4 மொத்தம் இருக்குது மேலே. அதை எடுத்து நம்ம கீழே வரிசையாக அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதிக்கிறோம். அடுத்த பக்கத்தில் ஓரின பின்னங்களை வகைப்படுத்துக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பின்னங்களை பாருங்கள், கீழே 3 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பகுதி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதான் ஓரின பின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், 8 2 அப்படின்ட்டு முதல் பின்னம் இருக்குது. பகுதி 8 கொண்ட அந்த பின்னங்களை மட்டும் எடுத்து இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் அடுத்து 2வது கட்டத்துக்குள்ளே பகுதி 6 அப்படின்ட்டு வரக்கூடிய பின்னங்கள், 3வது கட்டத்தில் பகுதி 4 அப்படின்ட்டு வரக்கூடிய பின்னங்கள், இதை எடுத்து நம்ம பிரித்து எழுதியாச்சு. இதே போல் தான் நீங்களும் செய்யணும். அடுத்து கீழ்காணும் பின்னங்களுடன் தொடர்புடைய 3 ஓரின பின்னங்களை உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்கள், அவங்களே செஞ்சுருக்காங்க. 5 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பின்னத்தை கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே 5 1 5 3 5 4 அப்படின்ட்டு 3 பின்னங்களை அவங்க எழுதியிருக்காங்க. இது எல்லாமே பகுதி ஒரே எண்களாக இருக்குது. அதே போல் கீழே உள்ளது பாருங்கள், 6 1 அப்படின்ட்டு ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பக்கத்தில் எழுதியிருக்கோம் பாருங்கள், 6 2 6 3 6 4. அடுத்து 3வது பாருங்கள், 7 2 அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. 7 4 7 5 7 6 அப்படின்ட்டு நம்ம 3 பின்னங்கள் எழுதியிருக்கிறோம். இதே போல் நீங்களும் எழுதிக்குங்க. அடுத்த பக்கம் மிகப்பெரிய பின்னத்திற்கு அப்படின்ட்டு ஒரு வண்ணம் கொடுத்துருக்காங்க. சிறிய பின்னத்திற்கு ஒரு வண்ணம் திட்ட சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 அப்படின்ட்டு பாருங்கள், 3 பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க. நடுவில் பின்னம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பெரிய பின்னத்திற்கு ஒரு கலரும் சிறிய பின்னத்திற்கு ஒரு கலரும் அடிக்கணும். நம்ம அடிச்சிருக்கோம் பாருங்கள். அடுத்து 2வது படமும் அதே போல் தான். இதுவும் நீங்கள் பார்த்து பெரிய பின்னத்துக்கு ஒரு கலர், சிறிய பின்னத்திற்கு ஒரு கலர் நீங்கள் பூசிக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்களை விட பெரிய பின்னங்களை வண்ணமிட்டு உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல உள்ள அந்த படத்தை பாருங்கள், 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. நடுவில் எது பெரிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறியீடு போட்டிருக்காங்க. முதல் படத்தை பின்னத்தில் எழுதும்போது 4 1 அப்படின்ட்டு எழுதுவோம். வலது பக்கத்தில் 4 2 அப்படின்ட்டு எழுதுவோம். அதே போல் 2வது படத்தை பாருங்கள், 3 1 அப்படின்ட்டு எழுதுவோம். வலது பக்கத்தில் அதை விட பெரிய பின்னம் கிடைக்கணும் நமக்கு, அதனால் 2 பகுதிக்கு வண்ணமிட்டிருக்கோம். இந்த பின்னத்தில் நாம் எப்படி எழுதுவோம், 3 2 அப்படின்ட்டு எழுதுவோம். இதே போல் அடுத்த படத்தையும் பாருங்கள், 6 2 அப்படிங்கிற பின்னத்தை படமாக கொடுத்துருக்காங்க. நாம் பக்கத்தில் 4 பகுதிக்கு வண்ணமிட்டிருக்கோம். இதை 6 4 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த படம் 4வது பாருங்கள், 4 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்ணமிட்டிருக்காங்க. வலது பக்கத்தில் 4 3 அப்படின்ட்டு வர மாதிரி நம்ம வண்ணமிட்டிருக்கோம். இதே போல் நீங்கள் பார்த்து செஞ்சுக்குங்க. அடுத்த பக்கத்தில் படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள். கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரங்கா தன்னுடைய காய்கறி தோட்டத்தை படத்தில் உள்ளவாறு பயிரிட்டார் எனில் அப்படின்ட்டு கீழே காய்கறி தோட்டத்தில் அதிக பாகங்களில் பயிரிடப்பட்ட காய்கறி தக்காளி, அதன் பின்னம் 9 4. 2வது பாருங்கள், காய்கறி தோட்டத்தில் குறைவான பாகங்களில் பயிரிடப்பட்ட காய்கறி மிளகாய், அதன் பின்னம் 9 1. பின்னங்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பின்னத்தை ஒரு 4 பின்னத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7 4 7 1 7 3 7 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஏறு வரிசையில் எழுதும்போது
முதல்ல சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்படின்ட்டு எழுதணும். பின்னங்களில் நம்ம எழுதும்போது அப்படி தான் செய்யணும். முதல்ல சிறிய பின்னம், அப்புறம் அதை விட பெரிய பின்னம், அப்புறம் அதை விட பெரிய பின்னம், இதே போல் தான் நம்ம எழுதணும். இந்த பின்னங்களில் எது சிறிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பகுதியை பாருங்கள், எல்லா எண்களும் 7 அப்படின்ட்டு ஒரே எண் கொடுத்துருக்காங்க. அப்போ தொகுதியை மட்டும் நம்ம பார்த்து எது சிறிய நம்பரோ அதுதான் முதல்ல நம்ம எழுதணும். 7ல் 1 அப்படிங்கிறத முதல்ல எழுதியாச்சு. அடுத்து 7ல் 3, 7ல் 4, 7ல் 5, இதான் ஏறு வரிசை. இறங்கு வரிசை அப்படின்ட்டு எழுதும்போது அதை பின்னணியிலேருந்து அப்படியே வரிசைப்படுத்தி எழுத வேண்டியதுதான். அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்கள். 10ல் 2, 10ல் 9, 10ல் 1, 10ல் 5 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஏறு வரிசையில் எழுதும்போது 10ல் 1, 10ல் 2, 10ல் 5, 10ல் 9. இறங்கு வரிசையில் 10ல் 9, 10ல் 5, 10ல் 2, 10ல் 1, இதே போல் எழுதிக்குங்க. நானே உருவாக்குவேன். உனக்கு பிடித்த ஒரு பின்னத்தை எழுதி அதன் இரு சமான பின்னங்களுக்கு படம் வரைக அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பிடித்த ஒரு பின்னத்தை நீங்கள் எழுதி படம் வரையணும். மாடல் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். 2ல் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டு அதை 2ஆக பிரித்து ஒரு பகுதிக்கு வண்ணமிட்டிருக்கேன். அதோட சமான பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாருங்கள். 4ல் 2, அதுக்கு பக்கத்தில் 6ல் 3, கடைசியாக 4ல் 8 அப்படின்னு சொல்லிட்டு 2ல் 1 அப்படிங்கிற பின்னத்தோட சமான பின்னங்கள் 3 எழுதி அதுக்கு படம் வரைந்து வண்ணமிட்டிருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சுக்கலாம்.